கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வசனம் ஆதியாகமம் 20வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் தன் மனைவியை சாராளை சகோதரின்னு சொன்னனால அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை கொண்டு வர சொல்கிறான். சகோதரின்னு சொன்னனால தான் அவன் கொண்டு வர சொல்கிறான். உடனே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சொப்பனத்தில் அபிமெலேக்கோடு ஆண்டவர் பேசுகிறார், எச்சரிக்கிறார். சாராளை கொண்டு வந்த நிமித்தம், அப்போ நான் எந்த தப்பு செய்யல ஆண்டவரே, அவன் சகோதரி சொன்னனால தான் நான் கொண்டு வந்தேன், இதை நான் உத்தம இருதயத்தோடு தான் செய்தேன்னு சொல்லி அபிமெலேக்கு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உத்தம இருதயத்தோடு நீ செஞ்ச, ஆனால் நீ எனக்கு விரோதமாக நீ பாவம் செய்யக்கூடாது. இதில் பார்க்கும்போது அவன் சாராளை கொண்டு வரான் அபிமெலேக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை நான் தடுத்தேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒருத்தர் தவறு செய்யும்போது, ஒருத்தர் விரோதமாய் செயல்படும் பொழுது கர்த்தர் எப்படி எச்சரிக்கிறாரு, நீ சாராளுக்கு விரோதமாய் நீ செய்யலை, நீ எனக்கு விரோதமாய் நீ பாவம் செய்கிற. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்கிற தீமைகள் அது யாருக்கு விரோதமாக செய்கிறதுனா கர்த்தருக்கே விரோதமாக செய்கிற பாவம். இப்போ எனக்கு விரோதமாக தான் நீ பாவம் செஞ்ச, நீ சாராளுக்கு விரோதமாக செய்யலைன்னு சொல்லலை ஆண்டவர். எனக்கு விரோதமாக நீ பாவம் செய்யாதவன்னு நான் அவனை தடுத்தேன், அதனால்தான் நீ அவளை தொடுத்து நான் அவனுக்கு இடம் கொடுக்கல. அப்போ இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அப்போ நம்முடைய விஷயத்தில் கர்த்தர் எத்தனை கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறாரு. நம்ம ஒருத்தர் பேசுகிறதுக்கு கூட அவர் அலோவ் பண்ணல பாருங்கள். நமக்கு விரோதமாக இதை செயல்படுறதுக்கோ தீங்கு செய்கிறதுக்கோ அவர் அதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. அப்போ எந்த அளவுக்கு ஆபிரகாம் சாராளுக்காக ஆண்டவர் பரிந்து பேசுகிறார். அப்போது கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு நம்ம ஆதியாகமம் 31 கூட லாபானுங்கிட்ட சொப்பனத்தில் ஆண்டவர் தோன்றி யாக்கோபுக்காக பரிந்து பேசுகிறார். யாக்கோபுக்கிட்ட நன்மையை தவிர தீமை பேசாதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இரு. யாக்கோபுக்காக பரிஞ்சு பேசுகிறார், எச்சரிக்கை விடுக்கிறாரு. அப்போ எச்சரிக்கையாக இரு, யாக்கோபுக்கிட்ட நீ நன்மை மட்டும்தான் செய்யணும், நன்மையை மட்டும்தான் செய்யணும், தீமை எதுவுமே பேசக்கூடாது. அப்போ எந்த அளவுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக தேவன் பரிந்து பேசுகிறாரு, எச்சரிக்கிறாரு. அப்போ அந்த எச்சரிக்கையை ஆண்டவர் கொடுத்தனால தான் அங்கே சாராளை மீட்க முடிஞ்சது. இங்கே லாபான் யாக்கோபுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யவும் இல்லை. அப்போ இத்தனை பெரிய தேவன் நம்ம கூட இருக்கும் பொழுது, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது, நமக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் அது மாந்திரிகம் வைக்கலாம், சூனியம் வைக்கலாம், நமக்கு விரோதமாக யார் தீமை செய்யலாம், தீமையாக நினைக்கலாம், நமக்கு துரோகம் பண்ணலாம், என்ன வேணால் செஞ்சாலும் நாம் என்ன செய்யணும்னா, எனக்காய் பரிந்து பேசுகிற தேவன் ஒருவர் உண்டு, நமக்காய் எச்சரிக்கிற தேவன் நம்ம கூட இருக்கார். அதனால் நமக்கு விரோதமாக இப்படி செஞ்சிட்டாங்களே, நமக்கு விரோதமாக வேலையில் நமக்கு விரோதமாக எழும்புறாங்களே, குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புறாங்களே, நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக தீமை செய்கிறாங்களே, என்ன தீமை செஞ்சாலும் அது யாருக்கு விரோதமாக செய்கிறாங்கன்னா கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறாங்க. சாராளை ஆண்டவராக சொல்கிறாரு, எனக்கு விரோதமாக தான் நீ செய்கிற. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒருத்தர் தீங்கு செய்யும்போது அது கர்த்தருக்கு விரோதமாக தான் அவங்க செய்கிறாங்க, நமக்கு விரோதமாக அவங்க செய்யலை, அது கர்த்தருக்கு விரோதமாக தீங்கு செய்யனால அதை கர்த்தர் எச்சரிப்பார். கர்த்தர் நமக்காக வழக்காடுவார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஏன்னா அவருக்கும் அவங்களுக்கும் தான், நமக்காக சம்மந்தம் இல்லை. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகன்னு ஆண்டு சொல்கிறார். அப்போ நம்ம தொடுறவன் கர்த்தருடைய கண்மணியே தொடும்போது நாமே கவலைப்படணும். எவ்வளவு ஒரு அன்புள்ள தேவன் நமக்கு இருக்கார் பாருங்கள். நான் படிக்கும்போது எவ்வளோ ஒரு ஆண்டவர் மீது எவ்வளோ ஒரு கரிசனை உள்ள தேவன் நமக்காக அவர் பரிஞ்சு பேசுகிறார், எச்சரிக்கை கொடுக்குறாரு. போய் நமக்கு விரோதமாக யார் என்ன செஞ்சாலும் சரி, உங்களுக்கு பல வருஷம் மந்திரம் பண்ணலாம், சூனியம் பண்ணலாம், உங்கள் விரோதமாக செயல்படலாம், அப்போ என்ன வேணால் செய்யட்டுங்க, ஆனால் ஒன்றே ஒன்று, நம்ம வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கா, அது ஒன்று மட்டும் நம்ம பார்த்துக்கணும். நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நம்ம வாழ்ந்தால்தான் கர்த்தர் நமக்காக பரிந்து பேசுவார்.
நம்ம கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யும்போது, கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நம்ம செய்யும்போது, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடக்கும்போது ஆண்டவர் நமக்காக பரிந்து பேச முடியாது. அப்போ நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால்தான் தேவன் நமக்காக பரிந்து பேசுவார், நமக்காக எச்சரிக்கை அனுப்புவார். நம்ம எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பிரியமாக நம்ம வாழும். நம்ம யாருக்கிட்டேயும் நம்ம வழக்காடவே வேணாம். ஏன் இப்படி பண்ணுறீங்க எதுவுமே நம்ம செய்ய வேணாம். நம் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது நம்முடைய சத்துருக்களும் சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கதெல்லாம் நம் வழிகள் பிரியமாக இருக்கா, நம்ம போகிற பாதை கரெக்டு தானா, நம்முடைய வழிகள் எல்லாவற்றிலுமே கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வழியாக இருக்கா, நாமே ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு பிரியமாக நம்ம நடக்கும்போது அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காய் வழக்காடுவார், உங்களுக்காய் யுத்தம் செய்வார், உங்களுக்காய் பரிந்து பேசி கர்த்தர் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஜெயித்துக்கொள்ள தீமை எல்லாமே தேவ நன்மையாய் கர்த்தர் மாற்றுவார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, சாராளுக்கு விரோதமான ஒரு பாவம் செய்ய முற்படும்போது ஆண்டவரே, என்னுக்கு விரோதமாக செஞ்சேன்னு சொல்லி ஆண்டவரே எங்களுக்காய் ஆண்டவரே பரிந்து பேசுகிறேன் அன்பு தகப்பனே. வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கு விரோதமாக யார் என்ன தீமை செய்தாலும், தீமையாக செயல்பட்டாலும் கர்த்தர் நீங்கள் எச்சரிக்கை அனுப்புங்க, நீங்கள் பேசுங்க, எங்களுக்காக நீங்கள் வழக்காடுங்க டாடி, நீங்கள் யுத்தம் பண்ணுங்க. ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயித்து கட்டளிடுங்க சப்பா. வேலைக்கு விரோதமாக எழும்பலாம், பிஸ்னஸ்க்கு விரோதமாக எழும்பலாம், குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பலாம், பொறாமையில் செய்யலாம், பேசலாம், என்ன செய்தாலுமே என் கர்த்தர் பார்த்து கொள்ளுங்கப்பா. உங்கள்கிட்ட நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் கர்த்தர் சமாதானத்தை தேவன் கொடுங்க. முக்கியமாக எங்களோட வழிகள் உமக்கு பிரியமாக இருக்க எங்களை ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க சப்பா. அப்படியே கர்த்தர் செய்ய போகிற தயவு கை கூடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.